தஞ்சை பெரிய கோயிலில் 23 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு வெகு விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலையில் பூஜை செய்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் காலை 9:20 மணியளவில் பெருவுடையார் ராஜகோபுரத்தில் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடத்தப்பட்டது. அப்போது தமிழ் திருமுறைகள், பதிகங்கள் பாடப்பட்டன. சமஸ்கிருதத்திலும் மந்திரங்கள் ஓதப்பட்டன. அதனைத் தொடர்ந்து பெருவுடையார் கோயிலில் உள்ள முருகன், விநாயகர், பெரியநாயகி அம்மன், வராகி சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட ஆலய கோபுர கலசங்களுக்கும் புனித நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதன்பின் கோபுர கலசங்களுக்கு மகாதீபாரதனை காட்டப்பட்டது. தஞ்சை பெருவுடையார் கோயில் குடமுழுக்கு விழாவில் பங்கேற்பதற்காக தமிழகம் மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்தனர். கோயில் வளாகத்தில் கூடியிருந்தவர்கள் பக்தி பரவசத்தில் எழுப்பிய ஓம் நம சிவாய நாமம் விண்ணை முட்டியது. கோயில் மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் இருந்த சிவாச்சாரியர்கள் தமிழில் பதிகங்கள் பாடி தங்கள் பக்தியை வெளிப்படுத்தினர். குடமுழுக்கு விழா முடிந்ததும் கோயில் வளாகத்தில் இருந்த பக்தர்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் பணியில் காவல்துறையினரும் தன்னார்வலர்களும் ஈடுபட்டனர். அனைவரும் முழுமையாக வெளியேறிய பிறகே வெளியில் காத்திருப்பவர்களை உள்ளே அனுமதிக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தஞ்சை திருமண்ணில் நீண்ட ஆண்டுகள் காத்திருந்த நிலையிலே மகா குபாபிஷேகை பெறுவதாக காத்திருப்பது நம்ம கண்டு கொண்டிருக்கிறோம். கைலாயத்துடைய பழமையின் பெருமையில் மிக்க தஞ்சை பெரிய கோயில் இன்று வரை உலகம் போற்றும் ஒப்பற்ற நுட்பத்துடன் விளங்குகிறது. இக்கோயிலின் கல்வெட்டுகள் என்ன கூறுகின்றன என்று பார்க்கலாம். தஞ்சை பெரிய கோயில் பற்றி கடந்த நூற்றாண்டு வரை தவறான கருதுகோள்களே இருந்திருக்கின்றன. ஜெர்மானிய அறிஞரின் தொல்லியல் ஆய்வுக்கு பிறகே இக்கோயில் ராஜராஜ சோழன் கட்டிய கோயில் என்பது தெரிய வந்துள்ளது. கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டின் முக்கால் பகுதி வரை அந்த கோயிலை பற்றி தவறான கருத்துக்களே இருந்து வந்தன. அப்போதுதான் ஆங்கில அரசு 1886 ஹுல்ஷ் என்ற ஜெர்மானிய பெரியவர் ஒருவரை தொல்லியல் துறையின் அதிகாரியாக நியமித்து இந்த கோயிலில் இருக்கின்ற கல்வெட்டுகளை பதிவு செய்ய சொன்னார்கள். 1892 வெங்கையா என்ற பெரியவர் அதனை நூலாக வெளியிட்டார். அந்த நூல் வெளிவந்த பிறகுதான் எல்லா மக்களுக்கும், வரலாற்று அறிஞர்களுக்கும் இது ராஜராஜன் கட்டிய கோயில் என்பது தெரிய வரும். கோயிலில் 104 கல்வெட்டுகள் இருப்பதாக கூறும் ஆய்வாளர்கள் இக்கல்வெட்டுகளில் பதிக்கப்பட்டிருப்பவற்றால் தான் கோயில் கட்டப்பட்டது, கோயிலுக்கான பங்களிப்பை செய்தவர்கள், அக்கால நடைமுறைகள் பற்றி தெரிய வந்தது என்கிறார்கள். தான் வெற்றி பெற்ற நாடுகளின் பட்டியலை துல்லியமாக தஞ்சை பெருவுடையார் கோயிலின் உபபீடத்தின் மேல் அமர்ந்திருக்கும் திருச்சுற்று வருகின்ற கற்களின் மீதும் திருச்சுற்றில் இருக்கும் சுவர்களின் வடக்கு, தெற்கு, உட்புற, வெளிப்புறங்களிலும் கற்பகிரகத்தை சுற்றிலும் வரக்கூடிய திருச்சுற்றுகளிலும் கிட்டத்தட்ட 100 கல்வெட்டுகள் இவருடைய நேரடி பார்வையில் அந்த திருக்கோயில் நிர்வாகம் கட்டப்பட்டது, தானே எழுப்பியது, அவர் தமக்கையார் உதவியது, அவர் துணைவியார்கள் உதவியது, பொதுமக்கள் உதவி, எண்ணிறந்த செய்திகளை தஞ்சை பெருவுடையார் கோயில் வளாகம் சுமந்து நிற்பதை உலக வரலாற்றின் பெருங்குடையாக அது திகழ்கிறது. கொடிகட்டி பறந்த ராஜராஜ சோழன் தனது ஆட்சி காலத்திற்கு பிறகும் கோயிலின் அனைத்து வழிபாடுகளும் முறையாக நடக்க வழி செய்யுமாறு உத்தரவிட்டதும் கல்வெட்டின் மூலம் தெரிய வந்துள்ளது. அலுவலகத்தில் பணியாற்றக்கூடியவர்களை பியூன் அட்டண்டர் என்று சொல்லுகிறோம்.
ஆனால் அவர் காலத்து பணியாளர்களை ராஜராஜ பணிமகன் ஆகிய கண்ணனாரூரன் என்று சொல்கிறார். பணிமகன் என்ற தமிழ் சொல்லை கடைநிலை பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு மதிப்பு சார்ந்த உழைவோடு இட்டு அழைத்த சிறப்புதான் அவருடைய ஊராட்சியின் மக்கள் ஏற்பும், அதன் அடிப்படையில் திருக்கோயிலுக்கு மக்களிடமிருந்த நிலங்களை அன்பளிப்பாக வழங்குகிற பொழுது சோழர் ஆட்சியில் மன்னன், வழிபடும் கடவுள், மக்கள் மூவரையும் இணைக்கக்கூடிய பாலமாக தஞ்சை பெருவுடையார் கல்வெட்டு சான்றுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. மாமன்னர் ராஜராஜ சோழனின் பெயரை மட்டுமல்ல, அக்கோயிலுக்காக வேலை செய்த கடைநிலை பணியாளர் வரை கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ள விதம் தஞ்சை பெரிய கோயிலின் பெரும் சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் டேவிட்டுடன் செய்தியாளர் காதர் ஹுசைன்.